யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள்ல தேவன் தன்னை குறித்து இப்படி சொல்றாரு. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இங்க குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் அப்படின்னு தேவன் தன்னை குறித்து சொல்றார். முதலாவதாக இங்க 3, 4 என்பது ஒரு தொடர்ச்சியை குறிக்கிற சொற்கள் தானே தவிர இது சரியாய் 3, 4 என்ற எண்களை அல்ல. சரி, இங்க எதுக்காக தேவன் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் விசாரிக்கிறவர்னு தன்னை குறித்து சொல்றார்? இதற்கு காரணம் என்னன்னா, மனிதன் பொதுவாகவே தன் தவறுகளுக்கு மற்றவர்கள் மேல் தன் பழியை போடுவான். உதாரணத்திற்கு புலம்பல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்துல ரொம்ப பிரபலமாக சொல்லப்பட்டு கொண்டிருந்த ஒரு பழமொழியை தான் எரேமியா இங்க மேற்கோள் காட்டுறார். இந்த பழமொழி மூலமாக அந்த ஜனங்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, எங்கள் வாழ்க்கையில நடக்கிற எந்த கெட்ட காரியங்களுக்கும் நாங்கள் காரணம் கிடையாது, நாங்க ரொம்ப பயபக்தியோடு நடந்து கொண்டு வரோம், எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்கள் முன்னோர்கள் யாரோ ரொம்ப பாவம் பண்ணிட்டு போய் சேர்ந்துட்டாங்க, இப்ப நாங்க அவங்க செஞ்ச பாவங்களுக்கான பலனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுதான் இவங்க இந்த பழமொழி மூலமாக சொல்ல வருவது. முதல் மனிதனாகிய ஆதாமிடத்திலேயே இப்படி பிதாக்கள் மேல் பழியை போடுற நடத்தை காணப்பட்டது. ஆதாம் தேவனுக்கு விரோதமாய் துணிகரமாய் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்துட்டார். இப்போ பழியை போடுறதுக்கு அவருக்கு உலக பிரகாரமான பிதாக்கள் இல்லை. அதனால பழியை தேவன் மேலேயே போட்டுட்டார். என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அவ்வளவுதான். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ரொம்ப இன்னோசென்ட், நீர் கொடுத்ததுல தான் எல்லா பிரச்சனையும், நான் ஒரு அப்பாவி. இதுதான் மனிதனின் பொதுவான இயல்பு. நம்ம வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளுக்கு காரணம் முன்னோர்கள் செய்த பாவம், இவங்க செஞ்ச பாவம், அவங்க செஞ்ச பாவம், பரம்பரை சாபம் அப்படின்னு சொல்லி எளிதாக தப்பித்து கொள்கிற போக்கு. இப்படி எதுவும் அகப்படலைன்னா நேரடியா தேவன் மேலேயே பழிய போட்டுடுறது. ஆனால் இது உண்மையான கேட்டா இல்ல. இதற்கான தெளிவான விளக்கம் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்துல இருக்கு. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து, பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஒருவன் நீதிமானாய் இருந்தால் அவன் பிழைக்கவே பிழைப்பான், ஆனால் அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அந்த குமாரன் துன்மார்க்கனாய் இருந்தால் அவன் பிழைப்பானோ? பிழைக்க மாட்டான். அதாவது ஒரு மனிதன் துன்மார்க்கனாய் வாழ்ந்தாலும் அவன் முன்னோர்கள் செய்த நீதியினால் பிழைப்பானா? பிழைக்க மாட்டான். இப்போ அடுத்து, இந்த துன்மார்க்கனுக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான், அவன் தன் பிதாவின் துன்மார்க்கத்திலே நடக்காமல் நீதிமானாயிருந்தால் அவன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். 19ஆம் வசனம், இதப்படி குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறதில்லையா என்று நீங்கள் கேட்டால், குமாரன் நியாயத்தையும் நீதியையும் செய்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ததினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். கவனிச்சிங்களா? இங்க தேவன் என்ன சொல்ல வராரு? என் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க என் பிதா எனக்கு நிறைய புண்ணியம் செஞ்சு வச்சுட்டாரு அப்படின்னு நான் இஷ்டம் போல வாழ முடியாது. என் பிதா செய்த பாவத்தினால் நானும் பாவம் செய்ய முடியாது.
என் பிதா முழுவதும் பாவம் செய்து என்னை பாவத்திலேயே வளர்த்ததால தான் நான் பாவம் செய்கிறேன் அப்படின்னு பிள்ளை சொல்லி கொண்டிருந்தால், பிள்ளை பாவம், பிதாவின் பாவத்தினால் தான் இவனும் பாவம் செய்கிறான் அப்படின்னு குற்றம் செய்கிற பிள்ளையை குற்றமற்றவனாக தேவன் விடமாட்டார். ஆனால் அந்த பிள்ளை பாவத்திற்காய் மனம் வருந்தி தேவனின் இரக்கத்தை நாடினால், தேவன் அந்த பிள்ளையின் பாவங்களையும் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? பிதாக்களின் பாவத்தை தேவன் பிள்ளைகள் மேல் சுமத்துவேன்னு சொல்றாரா? இல்ல. பிதாக்களின் பாவங்களுக்கோ மற்ற யாரின் பாவங்களுக்கோ பிள்ளைகள் பொறுப்பல்ல. பிள்ளைகளுக்கென்று சுய விருப்பம் உண்டு. பிள்ளைகள் செய்யும் பாவங்களுக்கு பிள்ளைகள் தான் பொறுப்பே தவிர, அவர்கள் பிதாக்கள் செய்த பாவத்தின் மேல் அவர்கள் பழியை போட முடியாது. நாங்கள் செய்கிற பாவங்களுக்கு காரணம் எங்கள் பிதாக்கள் தான்னு சொல்லி எந்த பிள்ளையும் தப்பித்துக் கொள்ள முடியாது. தங்கள் பாவங்களுக்காய் தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொரு பிள்ளையும் மனம் வருந்தி தேவனின் இரக்கத்தை நாடணும். தேவன் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடேன்னு சொல்வதை பிதாக்களை அல்ல, பிள்ளைகளை. பிள்ளைகள் குற்றம் செய்யும் போது, இவன் பிதா செய்த பாவத்தினால் தான் இவனும் பாவம் செய்கிறான் அப்படின்னு தேவன் பிள்ளை செய்கிற பாவத்தை கண்டுக்காமல் இருக்க மாட்டார். அதாவது குற்றவாளியை குற்றமற்றவனாக விட மாட்டார். நம்முடைய பாவங்களுக்கு நம் முன்னோர்கள் மேல பழிய போட்டுட்டு நாம் அமைதியா இருக்க முடியாது. ஒரு மனிதன் செய்கிற குற்றத்தை தேவன் அந்த மனிதன் மேல்தான் சுமத்துவார். ஒரு மனிதனின் பிள்ளை செய்கிற குற்றத்தை தேவன் அந்த மனிதனின் பிள்ளையின் மேல்தான் சுமத்துவார். சரி, பிதாவின் அக்கிரமத்தினால பிள்ளை சாவதில்லை, பிதாவின் நீதியினால் பிள்ளை வாழவும் முடியாது. நீதிமானுடைய ஆத்துமா வாழும், துன்மார்க்கனின் ஆத்துமா சாகும். ஆனால் இங்க இன்னொரு காரியத்தையும் வேதம் சொல்லுது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து, துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளெல்லாம் கைக்கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். இதுதான் நாம கவனிக்க வேண்டிய ஒன்று. யார் செய்த பாவத்தினால் நான் சாகிறேன் என்பதை விட, நான் இன்று மனம் திரும்பினால் தேவன் என்ன செய்கிறார் என்பதுதான் முக்கியமானது. தேவன் எப்பேற்பட்ட பாவத்தையும் எனக்கு மன்னித்து என்னை வாழ பண்ணுகிறார். பிதாவா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் பாவங்களுக்காய் மனம் வருந்தி தேவனின் இரக்கத்தை வேண்டும் போது, தேவன் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ளவராய் இருந்து அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் பாவத்தையும் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அதனால பரம்பரை சாபம், முன்னோர்கள் செய்த பாவத்தினால் உண்டான சாபம் அப்படின்னு பழைய ஏற்பாட்டிலேயே எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்ல, புதிய ஏற்பாட்டின் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நம்முடைய பாவத்திற்கான எல்லா சாபங்களையும் இயேசு கிறிஸ்து தன்மேல் ஏற்றுக்கொண்டு நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இப்போ நாம போய் இந்த சாபம் அந்த சாபம் அப்படின்னு தனித்தனியா எல்லாம் எந்த பரிகாரமும் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை, செய்யவும் முடியாது. இயேசு ஒரே முறை இதை செய்து முடித்தார். இயேசு நம் சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டதுனால தேவன் நம்மேல் எந்த சாபத்தையும் சுமத்த மாட்டார். இப்போ நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நமக்கு எந்த சாபமும் கிடையாது. சரி, நமக்கு பரம்பரை சாபம் கிடையாதுன்னா, இன்னைக்கு பெண்கள் பிள்ளை பெறும்போது ஏவாளுக்கு தேவன் கொடுத்த வேதனையை இவர்களும் அனுபவிக்கிறாங்களே, அது எப்படி? அப்போ பிதாக்கள் செய்த பாவத்திற்கான சாபம் பிள்ளைகள் மேல் வரும்னு தானே அர்த்தம் அப்படின்னு கேள்வி வரும். இந்த கேள்வி நமக்கு வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நம் வாழ்க்கையில வருகிற வேதனைகளை எல்லாம் நாம சாபம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம்,
வேதம் நமக்கு சொல்லியிருக்கிற வசனத்தை நாம் மறந்ததுதான் காரணம். அது என்ன வசனம்? கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூர்கிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த வசனத்தை நாம மறந்துட்டோம். அதனாலதான் நம் வாழ்க்கையில நாம் விரும்பாதவைகள் நடக்கும்போது தேவன் நம்மேல் எப்போதுமே அன்பாகவே இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாமல் பலவிதமான குழப்பங்களுக்கும் கேள்விகளுக்கும் இடம் கொடுக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல மனிதன் பாவம் செய்த பின் சர்ப்பத்தையும் பூமியையும் தேவன் சபிக்கிறார். ஆனால் பிள்ளை பேற்றினால் ஏவாள் அனுபவிக்கிற வலியையோ ஆதாம் வேர்வை சிந்தி வேலை செய்து சாப்பிடுவதையோ தேவன் சாபம் அப்படின்னு சொல்லல. பிள்ளை பேற்றின் வலியும் வேர்வை சிந்தி சாப்பிடுவதும் உடல் ரீதியாக நமக்கு வேதனை தருவதால் நாமவே அவைகளை சாபம் அப்படின்னு வகைப்படுத்திடுறோம். ஆனால் அவைகள் சாபம் அல்ல. ஆதாம் வேர்வை சிந்தி சாப்பிடணும், ஏவாள் அதிக வேதனையோடு பிள்ளை பெறணும் என்று தேவன் சொன்னதற்கு காரணம், தேவன் அவர்களை நேசித்து தம்மிடம் அவர்களை மீண்டும் சேர்த்து கொள்ள விரும்பியதால் தான். ஆதாமும் ஏவாளும் தங்கள் சுய விருப்பத்தினால் தேவனுக்கு விரோதமாய் பெருமை கொண்டார்கள். ஆனால் தேவனை சேர்வதற்கான முதல் படி தாழ்மைதான். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் தந்த வேதனைகள் தேவனுக்கு முன்பாக அவர்கள் தங்களை தாழ்த்தி கொள்வதற்கு அவைகள் பேருதவியாக இருந்தது. பவுலின் மாம்சத்திலே கொடுக்கப்பட்டிருந்த முள் பவுல் தன்னை உயர்த்தாதபடிக்கு அவருக்கு உதவியா இருந்தது. அந்த வேதனைகளை அவர்கள் நன்மைக்காக தான் தேவன் அவர்கள் வாழ்க்கையிலே தந்தார். நாம் அனுபவிப்பது எல்லாமே தேவனுடைய சிட்சை தானே தவிர சாபம் அல்ல. நம் வாழ்க்கையில எதுவுமே தற்செயலாய் நடப்பதல்ல. எல்லாவற்றின் மேலும் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. நாம் அனுபவிக்கிற வேதனைகள் தேவன் நம்மை வெறுப்பதினால் அல்ல, தேவன் நம்மை நேசித்து அவர் நமக்கு தகப்பனாய் இருப்பதினால், அவரை போல நம்மை மாற்ற விரும்புவதினால். அதாவது நாம் அனுபவிக்கிற சிக்ஷைகளுக்கு காரணம் தேவன் நம்மை பிள்ளைகளாய் நினைப்பதினால் தானே அன்றி நம்மை பிள்ளைகளாய் நினைக்காமல் வெறுத்து தள்ளியதால் அல்ல. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், எல்லோருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அதாவது தேவனுடைய பிள்ளைகள் எல்லோருக்குமே சிக்ஷை கிடைக்கும். அப்படி ஒரு மனிதனுக்கு தேவனத்திலிருந்து சிக்ஷையே கிடைக்கல அப்படின்னா அந்த மனிதன் ரட்சிக்கப்படவே இல்லை என்று அர்த்தம். 11ஆம் வசனம், எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அதாவது சிக்ஷையினுடைய தோற்றம்தான் துக்கமே தவிர சிக்ஷையின் முடிவு நிச்சயமாய் சமாதானம் தானே அன்றி துக்கம் அல்ல. என் சிறு வயதில் என் தகப்பன் என்னை ஒவ்வொரு முறை சிக்ஷித்த போது என் தகப்பன் ஏன் இவ்வளோ மோசமானவராக இருக்காருன்னு தான் நினைச்சேன். ஆனால் இன்னைக்கு அவருடைய இடத்துல நான் வந்து நிற்கும் போதுதான் அவர் என்னை எதற்காக சிக்ஷித்தார் என்ற முழுமையான நோக்கத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. என் தகப்பன் என்னை சிக்ஷித்த போது நான் என்னுடைய முழுமையான வாழ்க்கையின் தரத்தை குறித்து யோசிக்காமல் அந்த சமயத்தில் எனக்கு ஏற்பட்ட வேதனை, அவமானம், இழப்பை மட்டுமே நினைச்சதால் தான் அந்த சமயத்தில் என் தகப்பன் எனக்கு மோசமானவராய், என் மேல் அன்பு செலுத்தாமல் என்னை வெறுக்கிறவராய் எனக்கு தெரிந்தார். அதே போல நாம் வாழ்கிற இந்த தற்காலிகமான வாழ்க்கையில நமக்கு ஏற்படுகிற வேதனை, இழப்புகளை மட்டுமே நம் கண்கள் பார்ப்பதால் தான் நம் வாழ்க்கையில தேவன் தருகிற சிக்ஷைகளுக்கான முழுமையான காரணத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது. ஆனால் பிற்காலத்திலே ஒரு நாள் தேவன் நம்மை அவரை போலவே மாற்றியிருக்கும் போது இவை எல்லாவற்றுக்குமான முழுமையான காரணங்களை நாம் புரிந்து கொள்வோம். நம் தகப்பன் முழுக்க முழுக்க நம்முடைய பிரயோஜனத்திற்காகத்தான் இதையெல்லாம் நம் வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறார்னு சொல்லுவோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. தேவனுடைய சிட்சையில நாம சோர்ந்து போயிடவும் கூடாது. அதே சமயத்துல தேவனுடைய சிட்சையை அற்பமா எண்ணி கண்டுக்காம கடந்து போயிடவும் கூடாது. தேவனுடைய சிட்சை நம்மை உருவாக்கத்தானே அன்றி நம்மை வெறுத்து தள்ள அல்ல. இந்த உண்மையை புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் வருகிற வேதனைகளை நாம் கையாள வேண்டும். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு
அது நிபந்தனையற்றது, முடிவே இல்லாதது, எந்த சூழ்நிலையிலும் மாறாதது. அதனால்தான் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனங்களில் கர்த்தர் சொல்றாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. கவனிச்சிங்களா? மனிதனுடைய பார்வையும் தேவனுடைய பார்வையும் முற்றிலும் வித்தியாசமானது. ஒரு காரியம் இப்படிதான் அப்படிதான்னு காணப்படுகிறவைகளை வைத்து நாம தீர்மானிச்சிடுறோம். மனிதனின் பார்வையில வேதனையான எல்லாமே தீமைதான். ஆனால் தேவனுடைய பார்வையில் அது தீமை கிடையாது. காணப்படுகிறவைகளை வைத்து நாம் முடிவு எடுக்கும் போது நம் வாழ்க்கையின் வேதனைகள் நமக்கு அர்த்தமற்றதாய் தான் தோன்றும். ஆனால் காணப்படாதவைகளுக்காக நாம் தேவன் மேல் விசுவாசம் வைத்து பொறுமையோடு காத்திருக்கும் போது நமக்கு நிச்சயம் சமாதான பலன் உண்டு. அதனால்தான் வேதம் சொல்கிறது, காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிறவரும் தற்காலத்தின் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தவருமாயிருக்கிற இரட்சகர் இயேசுவை நோக்கி நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடுவோம். சிற்சையில சோர்ந்து போயிருப்பீங்கன்னா உங்களை திரும்பவும் பலப்படுத்திக் கொள்ளுங்கள். இதையெல்லாம் தேவன் அனுமதிப்பதற்கு காரணம், தேவன் அவரை போலவே நம்மையும் மாற்ற விரும்புகிறார். நிச்சயம் மாற்றுவார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அது என்ன நன்மை? தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார்.